இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாத்தியா அபூர்வா, அந்த ககன் பையன் எவ்வளவு திமிரோட என்னெல்லாம் டிராமா பண்ணிட்டு இருக்கான்னு. மிஸ்டர் சரத் சந்திரன் என்ன கூப்பிடுறான். மரியாதைக்கு கூட கடைசியில போங்க வாங்கன்னு சொல்லல. பொண்ணு பக்கத்துல இருக்கான்னு தெரிஞ்சும் அட்லீஸ்ட் மாமான்னு கூட என்ன கூப்பிடல. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். மாமா, சாரதா கல்யாணம் பண்ணி வைங்கன்னு வந்து கேட்டதும் நீ ஏதோ ஒரு கண்டிஷனை போட்டு அதுக்கு உடனே அவ ஒத்துக்கிட்டு இப்ப கல்யாணம் முடிவாயிடுச்சு. திருட மாதிரி வீட்டுக்குள்ள வர வேண்டிய என்னோட எதிரி ராஜா மாதிரி என் பொண்ணு கூட என் கண்ணு முன்னாடியே அவ கூட பேசுறத பார்த்தா அவன் என் நெஞ்சு மேல ஏறி மதிச்சு நடக்கிற மாதிரி இருக்கு. மேடம், என்ன இந்த பொண்ணு இப்படி நடந்துக்கிறாங்க? இப்படிப்பட்ட சிஷ்யைக்கு தான் நீங்க பயிற்சி கொடுத்தீங்களா? நீயா திரும்ப எந்த முகத்தை வச்சுக்கிட்டு என் வீட்டு வாசப்படியை ஏறின? அன்னைக்கு உன்னோட அஜாக்கிரதையால தானே என் சோபா சந்திரா என்னை விட்டு பிரிஞ்சு போனா. உன் கையால் ஆகாத தனமோ உனக்கு டான்ஸ் வராததால தானே என் சோபா சந்திரா என்னை விட்டு பிரிஞ்சு போனா. நீங்க இன்னும் அந்த விஷயத்த மறக்கலன்னு நினைக்கிறேன். வாய் மூடு. உனக்கு இந்த அன்பு பாசங்கிறது என்னன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவ்வளவு கேர்லெஸ்ஸா பேசிட்டு இருக்க. பாதி உயிர் பிரிஞ்சு போன விஷயத்த எப்படி மறக்க முடியும்? ச்சே. நீங்க தானே மேடம் அன்னைக்கு எனக்கு பணம் கொடுத்து ப்ரோக்ராம தலைகீழா மாத்தன சொன்னது? அப்போ சோபா சந்திரா மேடம் கோவத்தோட ஸ்டேஜ்ல ஏறி டான்ஸ் ஆடி பிரசவ வலியோட கீழே விழுந்தா மேல அனுப்பிட முடியும்னு நீங்க தானே பிளான் பண்ணீங்க. சாரோட குடும்பம் நடத்தினதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்ல எல்லாம் உண்மையா சொல்லிடுவீங்கன்னு நினைச்சேன். இன்னும் சொல்லலையா? அப்ப நீ இப்ப சொல்ல வந்திருக்கியோ? அவருக்கு தெரிஞ்சா நான் இருப்பனா? சாரோட கோவத்தை பார்த்தா நீங்க சொல்றது உண்மைன்னு தான் தோணுது. அதற்கிட்டும் நீ எதுக்கு இப்ப வந்த? நீங்க கொடுத்த பணத்தை வச்சுதான் நல்லா செட்டில் ஆயிட்டேன். சோபா சந்திராவோட சிஷியா டான்ஸ் இன்ஸ்டிடியூட் வச்சு நல்லா பாப்புலர் ஆயிட்டேன். அதுக்காக தான் உங்களை பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். தேங்க்ஸ் சொல்றதா இருந்தா போன் பண்ணி சொல்லலாம்ல, இங்க எதுக்கு வரணும்? ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க 1000 மைல்களை தாண்டி உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போக வந்த என்ன பைத்தியம் நினைச்சிட்டீங்களா மேடம்? இப்பதானே தேங்க்ஸ் சொல்றதுக்காக வந்தேன்னு. இந்த ஊர்ல ஒரு டான்ஸ் இன்ஸ்டிடியூட் வைக்கலான்னு பிளான் பண்ணிருக்கேன். ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல தான் என்னோட டான்ஸ் ப்ரோக்ராமும் இருக்கு. அதுக்காக தான் வந்தேன். இவ்ளோ தூரம் வந்தாச்சு, உங்களை பார்க்காம போக முடியுமா? போத்துட்டல்ல, போதும், முதல்ல கிளம்பு. நான் வரேன் மேடம். அப்பா அம்மா ஸ்தானத்துல நாம இல்லாம வேற யாராவது வந்து தாம்பூலத்தை வாங்கிடுவாங்களோன்னு நான் ரொம்பவே டென்ஷன் ஆனேன். பூமி ரெக்வஸ்ட் பண்ணி மச்சான் அதுக்கு ஒத்துக்கிட்டு நாம 2 பேரும் சேர்ந்து தாம்பூலத்தட்டை வாங்கினது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. சரதா, நீ அப்படிதானே ஃபீல் பண்ணிருப்ப? இப்ப அத பத்தி எல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? இத சொல்லிட்டு போறதுக்காக தான் அவசரமா ஓடோடி வந்தீங்களா? இல்ல சரதா, ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். சரதா, இந்த குடும்பத்தோட நல்லது கெட்டதுன்னு நான் எதையுமே பாத்துக்கல. ஆனா இப்ப நான் உன் கூட சேர்ந்து நிக்கிறேன். யாருக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லனாலும் சரி, நாம 2 பேருமா சேர்ந்து முன்னாடி நின்று பூமிக்கு ககனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். சாரதா,
அப்போ கல்யாணத்துல யாரும் நம்மள பத்தி தப்பா பேச மாட்டாங்க. நீ என்ன சொல்ற? சொல்றதுக்கு என்ன இருக்குங்க? நீங்க சொல்ற மாதிரியே நடத்தலாம். சாரதா, தேங்க்யூ சாரதா, தேங்க்யூ சோ மச். ஒரு நிமிஷம் இருங்க. இன்னும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லி முடிக்கல. கல்யாண பத்திரிக்கையில நம்ம புதல்வன் ககன்னு பேரு பிரிண்ட் பண்றதுல இருந்த கல்யாணம் முழுக்க நம்ம 2 பேரும் முன்ன நின்னு எல்லாத்தையும் நடத்துவோம். அதத்தானே நானும் சொன்னேன். கல்யாணம் முடிஞ்ச உடனேயே பொண்ணு மாப்பிள்ளையான நம்ம ககன் பூமியோட சேர்த்து நம்ம 2 பேரும் இந்த வீட்டுக்கே வந்துடலாம். இங்கே நாம நம்ம பசங்களோட நம்ம மருமக பூமியோட நிம்மதியா இருக்கலாம். இதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கிட்ட போக வேண்டிய அவசியமே உங்களுக்கு இருக்காத. என்னாச்சுங்க? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நம்ம இங்கே இருந்துடலாமா? சொல்லுங்க. அதாவது சாரதா, அது வந்து ஓ, நீங்க வரேன்னு சொன்னா ககன் ஒத்துக்க மாட்டான்னு பயப்படுறீங்களா? அவனுக்கு இந்த அம்மா சொல்றதுதான் வேத வாக்கு. நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். நான் அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சுக்கிறேன். சரியா? சாரதா, நான் இந்த வீட்டுக்கு வந்துட்டேன்னா சரச்சந்திராவுக்கு உன் மேலையும் பூர்ணி மேல மட்டும் இல்ல, நம்ம பையன் ககன் மேலையும் பகை அதிகமாயிடும். ஓ, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க என்கிட்ட வரலன்னு சொல்றீங்க. மாமியார் வீட்டுக்கு பூமியை அனுப்பி வச்ச மாதிரி என்னையும் இங்க அனுப்பி வச்சிட போறேன்னு சொல்றீங்கல்ல? அது இல்ல சாரதா. வேண்டாங்க, இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. கல்யாணத்துல 4 பேரு 4 விதமா பேசக்கூடாதுன்றதுக்காக என் பக்கத்துல வந்து நிப்பீங்க, அப்படிதானே? சாரதா, நான் சொல்ற விஷயத்த தயவு செஞ்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ண ப்ளீஸ். வாழ்க்கையில இது வரைக்கும் உங்களை நான் புரிஞ்சுக்கிற ஒரு முயற்சியிலேயே பாதி வாழ்க்கை போயிடுச்சு. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உங்களை புரிஞ்சுக்கவே முடியல. இதுக்கப்புறம் இது வேலைக்காகாதுன்னு நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்.